சோழபுரம் அப்படிங்கிற ஊரில் சின்ன குருவி வாழ்ந்து வருது. அது இட்லி வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சின்ன குருவி ரொம்பவே சோகமாக தன்னோட வீட்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வியாபாரம் ஒழுங்காகவே நடக்கலை. என்ன பண்ணுறது? செஞ்ச இட்லி எல்லாம் வீணாக போயிடுச்சு. சரி, நாளைக்காச்சும் வியாபாரம் நல்லா நடக்குதான்னு பார்க்கலாம். சீக்கிரமே தூங்குவோம். அப்போ தான் காலையில் வெள்ளனமே எந்திரிச்சு கடைக்கு போகலாம். இப்படி தனக்கு தானே புலம்பிக்கிட்டு அன்றைய இரவு தன்னோட வீட்டில் படுத்து தூங்குது சின்ன குருவி. அட, இது என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு? நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம பொழப்ப பார்க்க போவோம். கடவுளே, இன்னைக்காச்சும் வியாபாரம் நல்லபடியாக ஓடணும். அந்த ஒரு காகம் வருது. சரி, இன்னைக்கு காலையிலேயே நல்ல வியாபாரம் தான். அக்கா, இட்லி என்ன விலைக்கா? எனக்கு ஒரு பிளேட் இட்லி சாப்பிட கொடுங்க. ஒரு பிளேட்டு 25 ரூபாண்ணே. 4 இட்லி இருக்கும். இருங்க, உங்களுக்கு ஒரு பிளேட் தரேன், சாப்பிட்டு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குருவி காகத்துக்கு ஒரு பிளேட் இட்லி கொடுக்குது. காகமும் அந்த இட்லியை ரொம்பவே ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணே, இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. எல்லா கடையும் விட இந்த கடையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இனிமே இந்த கடைக்கு நான் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு காகம் அங்கேருந்து போகுது. அடுத்ததா சின்னுவோட எதிரியான மின்னுக்குருவி கடைக்கு சாப்பிட வருது. சாப்பிட்டுட்டு ரொம்பவே சின்ன மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. சாப்பாட்டையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓஹோ, கடை போட்டிருக்கீங்களா? எத்தனை நாளைக்கு உன் இட்லி கடை ஓடுதுன்னு நானும் பார்க்குறேன். உன் இட்லி நல்லாவே இல்லை. இதெல்லாம் எப்படி தான் மற்ற பறவைகள் சாப்பிடுதோ? நீ ரொம்பவே ஏமாற்றி விற்கிற. உன் கடை சீக்கிரமாகவே நீ இழுத்து மூடிடுவ பாரு. அட மின்னு, நீ ஏன் இப்படி பேசுகிற? உனக்கு என் கடையில் உள்ள இட்லி பிடிக்கலன்னா வேறு கடையில் சாப்பிட வேண்டியதானே? எதுக்காக இவ்வளோ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் மின்னும். இனிமேல் இந்த மாதிரி பேசாத. அட, நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன்? உண்மையை தான் சொன்னேன். உனக்கெல்லாம் இந்த வியாபாரம் செட் ஆகாது. சீக்கிரமாக நீ கடையை மூடிடுவ. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்னுக்குருவி அங்கேருந்து போயிடுது. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன? எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. நானும் நிச்சயம் ஒரு நாள் முன்னேறி வருவேன் அப்படின்னு தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிட்டு சின்ன குருவி உட்காந்துருக்கு. அந்த நேரம் பார்த்து பலத்த மழை வேற பெய்யுது. இதனால வியாபாரம் சுத்தமாகவே நடக்கலை. இருந்தாலும் தன்னம்பிக்கையோட அந்த மலையிலையும் கடையிலேயே இருக்குது சின்ன குருவி. கொஞ்ச நேரத்தில் மழை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பறவைகள் அந்த கடைக்கு இட்லி சாப்பிட வருதுங்க. சின்ன, இந்த மலைக்கு இதமாக இருக்குது உன் கையில் இட்லியும் இந்த சட்னி சாம்பாரும். நீ எப்படி தான் இவ்வளோ அருமையாக ருசியாக சமைக்கிறியோ தெரியல. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ கூடிய சீக்கிரம் ஒரு ஹோட்டல் வைப்ப பாரு. ஆமாம் சின்ன, எல்லா கடையை விடையும் உன் கடையில் இட்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக கூட இருக்குது. சீக்கிரமே நீ நல்ல நிலைமைக்கு வருவ, என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு அங்கே வந்த பறவைகள் எல்லாம் சின்ன குருவியை ஊக்கப்படுத்திட்டு இருக்குதுங்க. அப்போது அங்கே வந்த காகம் கூட, ஆஹா, இவ்வளோ அருமையான இட்லி நான் சாப்பிட்டதே இல்லை. இது ரொம்ப சுவையாக இருக்கு. எனக்கு இந்த இட்லி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த இட்லியை சமைச்ச கைக்கு தங்க காப்பே போடலாம் போல அப்படின்னு பேசிக்கிட்டே சாப்பிடுது அந்த காகம். அப்போது அங்கே ஒரு வெளிநாட்டு பறவை வருது. அது சின்ன குருவிக்கிட்ட, ஹே கூவி, ஐ எம் டூ ஹேங்க்ரி, ஸோ ஐ வாண்ட் 1 plate ஆஃப் இட்லி. சின்ன குருவிக்கு அந்த பறவை பேசுகிறது புரியலை. ஆனாலும் ஏதோ பசியில் தான் வந்திருக்குதுன்னு அதுக்கு ஒரு பிளேட் இட்லி சாப்பிட கொடுக்குது. அதை அந்த பறவை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், ஓ மை காட், வாட் a taste, what a taste. I never read this taste in my life. அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுது. ஆனால் அது சின்ன குருவிக்கு ஒன்றுமே புரியலை. பறவை அக்கா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஆனால் என் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் தெரியுது. என்ன இருந்தாலும் நீங்கள் பேசுகிறத என்னால் புரிஞ்சுக்கிற முடியலையே. ஐ
I want to give something. That's my small gift. Please accept this. Your food quality and taste very, very, very superb. Please accept my small gift. கிஃப்டை கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த பறவை போயிடுது. சின்ன குருவி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்குது. கதையோட நீதி என்னன்னா, நம்ம எந்த ஒரு செயலையுமே தொடங்கும்போது 1008 தடைகள் வரலாம். அதையெல்லாம் தாண்டி நம்ம அந்த செயலில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் வெற்றி நிச்சயம்.